கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா குடும்பத்தோட எல்லாரும் விஷம் குடிச்சு செத்து போயிடுவோன்னு சொல்லிட்டாங்க. இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் 10 சவரன் போட்டாதான் ஆச்சு, இல்லைன்னா இப்பவே கல்யாணத்தை நிறுத்திடுவோன்னு சத்தம் போட்டுட்டு போயிட்டாங்க. என்ன வேணும்? என்னம்மா, கேட்க வேண்டியவங்களை யாரும் கேட்காம நீயே முடிவெடுக்க போற போல இருக்க. எதுக்கு வந்தீங்க? என்ன வேணும்? உன்னை என்ன இந்த சகல ஜீவராசிகளையும் படைச்சானே அந்த சர்வேஸ்வரன், அவங்கிட்டையும் கேட்கல. உன்னை பெத்தவ அன்னைக்கு சொன்னியே, உங்க அப்பா போனப்புறம் உன்னையும் உங்க அக்காவையும் வளர்த்து கஷ்டப்பட்டு ஆளாக்கின உங்க தாயார், அவங்களையும் கேட்காம நீ பாட்டுக்கு அது நான் ஒன்னும் சாக போறதில்ல. நீங்க போங்க, உங்க ரூம்க்கு போங்க. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடுறது அநாகரிகங்கிறது எனக்கு தெரியும். ஆனா அடுத்தவங்க இப்படி கஷ்டப்பட்டு துன்பத்தில் இருக்கும்போது தலையிடலைனாலும் அவன் மனுஷனே இல்லைங்கிறதும் எனக்கு தெரியும். நான் மனுஷனா இருக்க விரும்புறேன், அவ்வளவுதான். என்னம்மா அது, என்ன முடிவுது? எந்த பிரச்சனையும் அங்கேருந்து அதுலேருந்து ஓடி போயிட்டா அது தீர்ந்து போயிடுறது இல்லை. நின்று அந்த பிரச்சனையை எதிர்க்கிற பார், அப்பதான் அது தானா உன்னை விட்டு ஓடி போயிடும். உங்க அம்மா ஏதோ விரக்தியில சொன்னாங்கன்னா அதை நீ இப்போ உண்மையாக்க போறியா? அது வெறும் கோழத்தனம் இல்லையா? அது எந்த காலத்திலையும் எந்த சமயத்திலையும் அந்த முடிவை நீ எடுக்க கூடாது. மா, ஒன்னு தெரிஞ்சுக்கோ, நீ வரதட்சணை வாங்குறது எவ்வளவு தப்போ அவ்வளவு தப்பு வரதட்சணை கொடுக்கறது. உங்க அம்மா கிட்ட போய் பேசு, அவங்களுக்கு புரியவே. இது என்ன பெரிய விஷயம்? இந்த மாப்பிள்ளை இல்லைன்னா இன்னொரு மாப்பிள்ளை. அந்த சர்வேஸ்வரன் எல்லாத்தையும் பார்த்துக்க மாட்டானா? இல்ல சார், எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு கல்யாணம் நின்று போயிடுச்சுன்னா எங்களால தாங்க முடியாது சார். எங்க கிட்ட காசு பணம் இல்லைனாலும் தன்மானத்தையும் செய்ய மரியாதையையும் எங்களால விட்டு கொடுக்க முடியாது. அதுவும் அக்கம் பக்கத்துக்காரங்க எங்களை கேவலமா பேசுறத பாக்குற சக்தி எங்களுக்கு கிடையாது சார். ஏமா, அதுக்காக நீ இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டீங்கன்னா எல்லா பிரச்சனையும் உன்னை விட்டு ஓடி போயிடுமா? தெரியல,
இதை விட்ட எனக்கு வேற வழி தெரியல. அப்படி நடந்தா நான் வாழ்ந்து கொடுக்க முடியாத சந்தோஷத்தை எங்க அம்மாவுக்கு சேர்த்தாவது கொடுக்கலான்னு நினைச்சேன். நான் செத்து போனாலாவது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பரிதாபப்பட்டு எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு நினைச்சேன். சரி, இப்போ பிரச்சனை என்ன? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பேசுனதை விட அதிகமா சீர் கேட்கறாங்க, 10 சவரன் எக்ஸ்ட்ரா தங்கம் கேட்கறாங்க, அவ்வளவுதானே? அதை கொடுத்துட்டா அந்த கல்யாணம் நடந்துரும், பிரச்சனை எல்லாம் தேர்ந்துரும் இல்லையா? இந்த மாதிரி முடிவெல்லாம் அப்புறம் இதை பத்தி நீ யோசிக்க மாட்டே இல்லையா? என்னம்மா பார்க்குற? இந்த 10 சவரனை கொடுத்துட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும்ல? ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. நமது உடம்பாகிய காட்டில் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்கின்ற பஞ்சேந்திரங்கள் 5 யானைகள் தெரிகின்றன. ஒரு யானையை அடக்க 1 அங்குசம் தேவை. 5 யானைகளை அடக்க 5 அங்குசம் தேவை. சிவாய நமக என்கின்ற 5 எழுத்து மந்திரங்களும் 5 அங்குசங்கள். இதை நாம் பயன்படுத்தி உச்சரித்து இவைகளை அடக்கலாம், ஆண்டவனை அறியலாம். இம்மலவந்து சரீரம் மாண்புடைய ஒளி உடம்பாகிவிடும். அன்பே மிகும் மனம் கொண்டு ஆண்டவனை ஒளிவடிவாய் எண்ணி சிவாய நமக என்று ஜெபித்தார். ரசவாதிகள் குளிகையிட்டு செம்பொன்னாக்குவது போல இறைவனும் நமது இம்மல உடம்பை பொன்னொளி உடம்பாக செய்து விடுவான். பாருமா, உன் கண்ணில் தென்படுற ஏதாவது ஒரு பொருளை எடுத்து என் கையில வை. எளியவாது செய்வார் எங்கள் ஈசனை, ஒளியை உண்ணி உருவும் மனத்தராய் தெளிய ஓதி சிவாய நமவென்னும் குளிகையிட்டு பொன்னாக்குவான் பூட்டையே. இந்தம்மா, இது அசல் தங்கம். இது எத்தனை சவரன்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க தேவைக்கு ஏற்ப மாதிரி இது உபயோகிச்சுங்க. மாப்பிள்ளை வீட்டார்கிட்ட இதை கொடுங்க. உங்க அம்மா கவலையும் தீரும், உங்க அக்காவோட கல்யாணம் சுபீட்சமா நடக்கும்.
நமச்சிவாய. அம்மா, இது ஈசன் உனக்கு கொடுத்த சொத்து. அதனால இதை நான் உங்ககிட்ட இப்படி கொடுத்தேங்கிறத மறந்து போய் கூட யாருக்கிட்டையும் சொல்லிடாத. வாங்கோ. நான் இங்க இருக்கிறது எப்படி உங்களுக்கு? இல்ல, பக்கத்து வீட்டுல இருக்கானே பத்து, அவன் தான் சொன்னான் குருக்கள் சம்சாரம் இங்க வந்திருக்காங்கன்னு. சரி, அதான் உங்கள்கிட்ட பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். சொல்லுங்க. என்னன்னே தெரியல மாமி. அந்த மலைக்கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து தூக்கம் சுத்தமா போயிடுச்சு. ஏதோ நமக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயத்த அங்க விட்டுட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். நானும் யோசிச்சு பார்க்குறேன். ஆனா என்னன்னு தான் ஒண்ணுமே புரியல. அப்படி சுவாமியே பார்க்க முடியாம இடிஞ்சு போயிருக்கிற ஒரு கோயிலை அவர் எதுக்காக போய் பார்க்க சொன்னாரு? அதுதான் என் மைண்ட்ல ஏன் சொன்னாருன்னு. ஆனா ஏதோ ஒரு விஷயம் உள்ளர்த்தம் இல்லாம இருக்காது அப்படின்னு மட்டும் நிச்சயமா எனக்கு தெரியுது. அந்த கோயில்ல வேற ஒரு கல்வெட்டுல நிறைய வாசகங்கள் வரிகளா எழுதி இருந்தது. ஆனா அதுல பாத்தீங்கன்னா பழைய தமிழுங்கிறதுனால எனக்கு சரியா புரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயமா நல்லா தெரியுது. அந்த கோயில்ல ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்குன்னு எனக்கு தோணுது. ஏதோ ஒரு பெரிய விபரீதம் இங்க நடக்க போகுது. அதுக்கான ஆரம்ப அடையாளம் அந்த கோயில். நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்ல மாமி, இந்த விலங்குகள் பறவைகள்லாம் காட்டுல இருக்கு இல்லையா, அதுங்களுக்கெல்லாம் ஏதாவது பூகம்பம், சுனாமி, வெள்ளம் மாதிரி இயற்கையோட பேரழிவுகள் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதோட அதிர்வுகளை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு சத்தம் கொடுக்குமா. ஒரு மாதிரி பெக்யூலியரான சவுண்ட். அதோட பிஹேவியர்லயே பயங்கர வித்தியாசம் தெரியுமா. அதே மாதிரி தான் அந்த இடிஞ்ச கோயில், அதோட கல்வெட்டுகள். ஏதோ ஒரு ஆபத்து இங்க வரப்போறதுக்கான அடையாளமா எனக்கு தெரியுது. எனக்கே இப்படி எல்லாம் தோணுதுன்னா அந்த சுவாமி ஆக்சுவலா அந்த கோயிலுக்கு உங்களை தான் போக சொன்னார். உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க சொல்ற மாதிரி தான் நேக்கும் நடக்கிறது. கண்ணு மூடினா யாரோ சடமுடியும் தாடியுமா என்ன பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரியே இருக்கு. அன்னைக்கு நாம கிளம்புறச்ச ஒரு பைத்தியம் அங்க நின்று கத்தின்னு இருந்ததே, பார்த்தே இல்லையா? அந்த பிச்சைக்காரனும் ஏதோ சொல்ல வந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனா அவன் செய்கையை வச்சு என்னால் எதுவும் புரிஞ்சிக்க முடியல. நானும் குழம்பி போய் தான் இருக்கேன். மாமி, எனக்கு என்ன தோணுதுன்னா, நாம திரும்ப ஏன் அந்த கோயிலுக்கு போகக்கூடாது? நீங்க என்ன சொல்றீங்க மாமி?
சரி. சரிங்க மாமி. அப்போ நான் இன்னும் ஒரு 2 டேஸ்க்குள்ள எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன். ம், சரி. நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். கொஞ்சம் வேலையா இருக்கு. நான் போட்டுமா? சரிங்க மாமி, நீங்கள் கிளம்புங்க, போங்க. நீ யாரா? ரோடாச்சு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல தெருநாயை சுட்டு பொசுக்கிற மாதிரி பொசுக்கிட்டு போயிட்டேன். இவளை கொல்லிமலையில வச்சு இந்த குட்டிச்சாத்தானுக்கு பலி கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் தான் என்னை பத்தி நீ தெரிஞ்சுக்குவேன். நீ இங்கேயே வெயிட் பண்ணு. சரிங்க, நான் வரேன். ஹலோ நான் வந்துட்டேன். சார், எங்க இருக்கீங்க? உன் வீட்டு முன்னாடி தான் நிற்கிறேன். சார், உள்ள வாங்க. வீட்டில் உன்னை தவிர வேற யாரும் இல்லையே? இல்ல சார். சார், நீங்க உள்ள வாங்க. வசந்தி, என்ன பார்த்து என்னம்மா இங்க? இங்கதான் ஆட்டோல. ஆமா, நீ எங்க? இங்க நம்ம சைட் ஒன்று இருக்கு. அதான் வந்து பார்த்துட்டு கொஞ்ச நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஆஃபீஸ் போயிட்டு இருக்கேன். வாமா, வண்டியில் ஏற, நான் ஒன்று ட்ராப் பண்ணிட்டு போறேன். நோ ப்ராப்ளம். உனக்கு 1008 வேலை இருக்கும். நீ உன் வேலையை கவனி, நான் போய்க்கிறேன். ஐயோ, இப்படி பேசுகிற நேரத்துக்கு நான் ஒன்று ட்ராப் பண்ணிட்டே போயிடுவேன். சொன்னா கேளு, ஏறுமா, வண்டியில் ஏறு.
வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? காஃபி, ஜூஸ்? எதுவும் வேணாம். எந்த வீட்டுக்கு போனாலும் எதுவும் சாப்பிட்ற பழக்கம் இல்லை. ஏன்? எதனால? கை நினச்சிட்டா அந்த வீட்டுக்கும் அந்த வீட்டு மனுஷங்களுக்கும் கட்டுப்பட்ட மாதிரி ஆயிடும். நான் எதுக்கும் கட்டுப்படாதவன். சரி, அது இப்போ தேவையில்லாத விஷயம். நான் ரொம்ப நேரம் வெளியில் இருக்க முடியாது. என்ன சொல்ல வரீங்களோ அதை சுருக்கமாக சொல்லுங்க. நீங்க சொன்னபடி அந்த சுவடி எடுக்க நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனா என்னால முடியல. என் ஆஃபீஸ்ல ஒரு சில பேர் என்னை ஆஃபீஸை விட்டு தூக்குற சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளோட இன்டென்ஷன் என்னன்னு புரியாது. ஏதாவது தப்பா நடந்து நான் மாட்டிக்கிட்டேன்னா தேவையில்லாத கெட்ட பேரோட நான் அந்த ஆஃபீஸை விட்டு வெளியில வர மாதிரி ஆயிடும். அதனால அந்த ஓலைச்சுவடியை எடுக்கிறது எனக்கு தெரிஞ்சு பாசிபிள் இல்லை. அதனால தான் உங்களை நேரில் பார்த்து ரிக்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்காக தான் சார் நான் உங்களை கூப்பிட்டேன். ஏன்னா ஓலைச்சுவடி இல்லைன்னா கொல்லிமலைக்கு வரமாட்டேங்கிற உங்க எண்ணத்தை நீங்க தயவு செஞ்சு மாத்திக்கோங்க. இது வரைக்கும் நான் சொன்னது தான் முடிவாக இருந்திருக்கு. என்னமோ தெரியல, உன் மேலே எனக்கு ஒரு சின்ன அன்பு வருது. நீ சொன்ன பேச்ச கேட்கணும் போல தோணுது. அதனால் ஓலைச்சுவடி இல்லைனாலும் நான் உன் கூட கொல்லிமலைக்கு வரேன். ஆனால் போகிற நேரம், தேதி எல்லாத்தையும் நான் தான் முடிவு பண்ணுவேன். அதில் உனக்கு சம்மதம் தானே? சரி சார். நாம கொல்லிமலைக்கு போற விஷயம் நம்ம 2 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன் தெரியக்கூடாதுன்னு யோசிக்கிறியா? இல்ல. புத்திசாலியான பொண்ணா இருந்தா அதை யோசிக்கணும். சில விஷயங்கள் வெளியே தெரியாத வரைக்கும் தான் அது ரகசியமா இருக்கும். எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா நாம போற காரியமே கெட்டு போயிடும். இப்போ புரியுதா நான் எதுக்கு மற்றவங்க கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னது? இப்போ நான் சொல்ல போற விஷயம் உன் கூட யாகத்துக்கு வந்தானே அந்த பையனுக்கு கூட தெரியக்கூடாது. இதுல உனக்கு உடன்பாடு இல்லைனா நான் இப்பவே கிளம்புறேன். சார் சார் ப்ளீஸ் ப்ளீஸ் உட்காருங்க. இல்ல, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நான் உன்னை நம்புறேன். வர்ற பௌர்ணமிக்கு நாம கொல்லிமலைக்கு போறதுக்கு சரியான நாள். அதை நான் காளிக்கிட்ட கேட்டு வாக்கு வாங்கிட்டேன். அதனால 1ஆம் தேதி ராத்திரி நம்ம பயணத்துக்கான ஏற்பாடுகளை செய். அதே சமயம் அதில் ஏதாவது தடங்கள் வந்தா, அன்னைக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டா, பௌர்ணமிக்கு அப்புறம்
2 நாள் கழிச்சு 5ஆம் தேதி போற மாதிரி இருக்கும். ஆம், அதுல என்ன தடங்கள் வரப்போகுது? அதெல்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாது. அதனால 1ஆம் தேதி கிளம்புறதா இருந்தாலும் இல்ல 5ஆம் தேதி கிளம்புறதா இருந்தாலும் ரெண்டுத்துக்குமே நீ தயாரா இருக்கணும். சரிங்க சார். இப்போ என்கிட்ட வேற ஏதாவது கேட்க வேண்டியது இருக்கா? சுகந்திக்கு எதுவும் ஆயிருக்காதுல்ல? அது இப்போ என்னால் சொல்ல முடியாது. நாம கொல்லிமலைக்கு போனதுக்கு அப்புறமா நான் பண்ண போற பூஜையில தான் அது தெளிவா தெரியும். வேற ஏதாவது கேட்க வேண்டியது இருக்கா? இல்ல சார். நான் சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் என்னால் இங்கே இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். இதுக்கு மேலே 30ஆம் தேதி வரைக்கும் என்னை எந்த காரணத்துக்காகவும் தொடர்பு கொள்ளாத. நான் கிளம்புறேன். நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். நாம கொல்லிமலைக்கு போற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. சரி சார். வசந்தி, நீ போம்மா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போகணும். வா, வந்து காஃபி குடிச்சிட்டு போ. இல்லைம்மா, இப்போ எனக்கு வேணாம்மா, ரொம்ப அவசரமாக போகிறேன். நீ போ. சரி, ஓகே, பாய். என்ன? அதை போகிறாளே அந்த பொண்ணு யார் தெரியுதா?
யாரு? புதியோகம் பத்திரிகையோட சப் எடிட்டர். அதுக்கு என்ன? நம்ம கும்பகோணம் ஆப்ரேஷன் சொதப்பினதில் இவங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. அவளுக்கு உங்களை தெரியுமா? தெரியாது. சரி, தெரியாத மாதிரியே இருக்கட்டும். சரி, நான் சொல்ற வரைக்கும் அவகிட்ட எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. ஓகே. போகலாம். இந்த பாருங்க சார், நான் நம்ம ஆர்கிடெக்ட் சொல்லியிருக்கேன். நான் இந்த மாதிரி நம்ம கிளையண்ட் வந்து வாஸ்து ரொம்ப பார்க்குறாரு, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படி அந்த ரூமை மாற்றி போட முடியுமான்னு பார்த்து சொல்கிறேன்னு இருக்காரு. இன்னைக்கு ஈவினிங் கூட தெரிஞ்சிடும். டோன்ட் வரி, ஹோப் ஃபார் த பெஸ்ட். என் டாக்டரும் அந்த மந்திரவாதியும் என்னைக்கு கொல்லிமலை போகிறாங்கன்னு கன்ஃபார்ம்டு டேட் எதுவும் தெரிஞ்சுதா? டேட் தெரிஞ்சுது சார், ஆனால் அதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது சார். வர்ற 3ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு அங்கே இருந்தால் நல்லதுன்னு மந்திரவாதி மேகனா கிட்ட சொல்லியிருக்கான். ஆனால் அதே சமயம் அது 5ஆம் தேதியாக கூட இருக்கலான்னு அதே மந்திரவாதி சொல்லியிருக்கான். புரியலையே, எதுக்கு அவன் 2 டேட் கொடுக்கணும்? ஒருவேளை நம்ம அவனை கண்காணிக்கிறோன்னு அவன் ஸ்மெல் பண்ணிட்டானோ? இல்லை சார், அப்படிலாம் இல்லை. அந்த மாதிரி இருந்திருந்தா சத்தம் போடாமல் அவன் என்னைக்கும் மேகனாவை கூட்டிகிட்டு போயிருப்பான் சார். எதுக்கு ஒரு 1 வீக் தள்ளி டேட் கொடுக்கணும்? அப்போ எதுக்காக அவன்? சார், இது என் டிபார்ட்மெண்ட் ஆங்கிளில் பார்த்தா கொல்லிமலை ஏரியாவில் எப்போவுமே வீக்கெண்ட்ஸ் தவிர மற்ற நாளில் கூட்டம் இருக்காது. அப்படி வீக்கெண்ட்ஸ்லையும் சேலம் நாமக்கல்லை சுற்றி இருக்கிற ஜனங்க மட்டும்தான் வருவாங்க. ஆனால் பௌர்ணமி சமயங்களில் இப்போல்லாம் கொல்லிமலைக்கு ஆயிரக்கணக்கில் மக்கள் போகிறாங்க. திருவண்ணாமலை மாதிரி பௌர்ணமி டைமில் அங்கே கிரிவலத்துக்கு மக்கள் போகிறாங்க. அதை தவிர சாமியார்கள் கூட்டம் வேற அந்த டைமில் அலமோதும். அங்கே இருக்கிற பள்ளத்தாக்கில் அந்த கொல்லிமலை பாவைக்கு பூஜை செய்து வழிபட்டா நினைச்சது நடக்குன்னு ஒரு கூட்டமே அலைகிறாங்க சார். ஸோ அதை வச்சு பார்க்குறப்போ அந்த மந்திரவாதி சொன்ன முதல் தேதி, அதாவது அந்த பௌர்ணமி நாள் அன்னைக்கு அந்த டேட் ஓகே சார். ஏன்னா அன்னைக்கு போனோம்னா கூட்டத்தோட கூட்டமாக ஈஸியாக கலந்துடலாம். யாராலையும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். கூட்டத்தோட கூட்டமாக ஈஸியாக கலந்துடலாம். யாராலையும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனால் அந்த தேதியை தவிர 5ஆம் தேதின்னு இன்னொரு தேதியை கொடுத்துருக்கிறது தான், ஐ மீன் விவேக்க ராங்காக கைட் பண்ணியிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது சார். இன்னொரு விஷயம், போலீஸ் தேடுங்கிற பயத்தில் கொல்லிமலை போகிற வரைக்கும் அவள் ஹைட் அவுட்டை விட்டு வெளியே வரமாட்டான்னு நினச்சதும் தப்பாயிடுச்சு சார். ஏன் ஏன் என்னாச்சு சார்? 2 பேரும் ரீசெண்டாக மீட் பண்ணியிருக்காங்க சார். அதுவும் மந்திரவாதி ஒரு கண்டிஷன் வேற போட்டிருக்கான். அந்த நேரம் யாரும் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு. வீட்டிலன்னா யார் வீட்டில்? உங்கள் வீட்டில் தான் சார். என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க? ஏன் வீட்லையா? ஆமாம் சார். என்னைக்கு? தேர்ஸ்டே சார்.
பிட்வீன் 4 to 5:30 சார். ஆட்டோவிலேயே வந்து ஆட்டோவை வெயிட்டிங்கில் நிற்க வச்சுட்டு உங்கள் டாக்டரை பார்த்துட்டு போயிருக்காங்க. நீங்கள் சொல்கிற அந்த டைம் நான் என் சிஸ்டரை கூப்பிட்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்தேன். இருங்க. கரெக்டு. வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ நின்றுட்டு இருந்துச்சு. எனக்கு அப்போ ஒரு டவுட் இருந்துச்சு ஆண்ட்ரூஸ். எனக்கு அப்பவே தோணுச்சு. அப்பா பக்கத்தில் ஒரு வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் போய்கிட்டு இருந்ததுனால சரி சைட்டுக்கு யாராவது ஆட்டோவில் வந்திருப்பாங்கன்னு நினச்சி ஷெட். இன்ஃபேக்ட் என் சிஸ்டர் கூட என்ன வாங்கினே காப்பி குடிச்சிட்டு போங்கன்னு சொன்னா அவ. எனக்கு ஒரு ஆர்கிடெக்டோட மீட்டிங் இருந்ததுனால அந்த அவசரத்தில் கிளம்பி போயிட்டேனே. அப்போ உள்ளதான் இருந்திருக்கான். அப்ப என் சிஸ்டர் உள்ள போனாங்களே. இருங்க. ஹலோ. சொல்லுண்ணா. வசந்தி, ஒரு முக்கியமான விஷயம். அன்னைக்கு உன்னை வழியில் பார்த்து வீட்டில் ட்ராப் பண்ணல. என்னைக்கு என்ன சொல்ற? அன்னைக்கு தேர்ஸ்டேப்பா. நீ கூட நடந்து வந்துட்டு இருந்தியாப்பா. ஆட்டோ பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நடந்து வந்தல்லப்பா. நான் கூட சொன்னல நான் ட்ராப் பண்ணிட்டு போறேன்னு. ட்ராப் பண்ணிட்டு கிளம்புறப்ப நீ கூட காப்பி சாப்பிட உள்ளவங்க கூப்பிட்டேமா? ஆமாண்ணே. அதுக்கு என்ன இப்போ? இல்லை இல்லை, வீட்டில் மேகனா இருந்தாள் அப்போ. ஆமா இருந்தா. என்ன விஷயம்? அவ கூட யாராவது கெஸ்ட் இருந்தாங்களா அப்போ? இல்லையே, அவ மட்டும்தான் இருந்தா. ஏன் எதுக்கு கேக்குற? என்ன விஷயம்னா? அண்ணா சொல்லுண்ணா. ஹலோ ஹலோ. இல்ல ஒரு சின்ன கன்ஃபியூஷன். என்னண்ணா, ஏதாவது ப்ராப்ளமா? நான் அப்புறமா கூப்பிடுறேம்மா. என்ன விஷயம் சொல்லு. கூப்பிடுறேன் நான். ஆண்ட்ரூஸ், நீங்க சொல்றபடி பார்த்தா நாங்க அங்க வரும்போது தான் அவனும் வெளியில வந்திருக்கணும். ஒருவேளை அந்த ஸ்ட்ரீட் முனையிலேயே என் காரை அவன் பார்த்துருக்கணும். பயந்து போய் அந்த ஆட்டோக்குள்ள போய் உட்காந்துருக்கணும் அவன். எனக்கு அப்போ டவுட் வந்ததே. டவுட் வந்தப்போ நான் செக் பண்ணியிருக்கணும். ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டேனே அவனே. ஷிட். சார் பரவாயில்ல சார், நீங்கள் இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? ரிலாக்ஸாக இருங்க சார். இன்னமும் அவன் நம்ம கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே தான் இருக்கான். இந்த டேட் மட்டும் கன்ஃபார்ம் ஆகட்டும். நான் விவேக்கை விட்டு விசாரிக்க சொல்லியிருக்கேன். அது என்னன்னு தெரிஞ்சதும் நாம் அடுத்த ஸ்டெப் என்னன்றதை முடிவு பண்ணுவோம்.